ஜனநாயகன் படம் குறிப்பிட்ட தேதியில் வெளியே ஆகுமா ஆகாதா, இதுதான் எந்த சேனலில் ஓப்பன் பண்ணாலும் பேசிட்டு இருக்கக்கூடிய டாப்பிக்காக இருக்குங்க. வரும் ஆனா வராது. பிரச்சனை என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய சென்சார் போர்டு இன்னும் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணலங்க. சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகலைன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது இல்லையா? படக்குழு என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டில் போய் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. சென்சார் போர்டு உடனடியாக எங்களுக்கு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு. கோர்ட்டுமே இதை விசாரித்து ஆமாப்பா உடனடியாக சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் கொடுத்துட்றாங்க. இதை எதிர்த்து சென்சார் போர்டு ஒரு மேல்முறையீடும் போயிருக்காங்க. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த டாப்பிக்கை இந்த சேனலில் நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல உங்கள் கம்பெனிக்கு தேவையான சர்டிஃபிகேஷன், லைசன்சஸ், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கடைக்கு தேவையான ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு, எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு, கார்ப்பரேஷன் லைசன்ஸ் இதெல்லாம் முதலியே வாங்கிட்டு அதுக்கப்புறமா கடை திறப்பு தேதியை அனௌன்ஸ் பண்ணுங்கள். பொதுநலன் கருதி வெளியிடுவது உங்கள் லீ இன்டெலிஜென்ஷியா.